லவ்னா என்ன ஆக்சுவலி வாட் டஸ் இட் மீன் எக்ஸாக்ட்லி? இந்த காதல், அன்பு, பாசம், நேசம் அப்படின்லாம் சொல்லிட்டு நம்ம மனுஷ பசங்க சுத்திட்டு இருக்கோமே, அதனுடைய ட்ரூ மீனிங் என்னைக்காவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணிருக்கோமா? அஃப்கோர்ஸ் அதை ரியலைஸ் பண்றதுக்கான சூழல் எல்லாருக்குமே அமைஞ்சிடாது. சில பேர் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் ரியலைஸ் பண்ணிருப்பாங்க. இஃப் இன் கேஸ் நீங்க இன்னும் ரியலைஸ் பண்ணாத கேட்டகரியில இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இந்த எண்ட் அதை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சூழல் கண்டிப்பா உங்களுக்கு ஏற்படும். வித்வுட் வேஸ்டிங் எனி ஃபர்தர் டைம், லெட்ஸ் கோ இன்டு தி ஸ்டோரி. அண்ட் பிஃபோர் கோயிங் இன்டு தி ஸ்டோரி, I welcome you all to Aman Voice Over. இப்போதான் நம்ம சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஏற்கனவே பார்த்துட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதைகள்லாம் கேட்கும்போது நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்கன்றத கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. I really love to see how you guys are feeling. So keeping that said, let's go into this story. கதையோட ஆரம்பத்துல ஒரு பிளாஷ்பேக் சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. சார்ல்ஸ் மன்சன்ற ஒரு எக்ஸ்ப்ளோரர் பாரடைஸ் ஃபால்ஸ்ன்ற ஒரு அழகான இடத்துக்கு போய் அங்க இருக்க ஒரு அரிய வகை பறவையோட போட்டோ எடுத்துட்டு வந்து ஒரு பிரஸ் மீட் வச்சு அதை பத்தி எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்காரு. அவரை பாக்குற ஒரு 10 வயசு சின்ன பையன் ஒரு ஃபேன் பாய் மாதிரி பாத்துட்டு இருக்கான். வளர்ந்த பெரிய பையனா ஆயிட்ட பிறகு அவர் போல ஆகணும்ட்டு எல்லாம் கனவு கண்டுட்டு இருக்கான். அப்ப சார்ல்ஸ் மன்ஸ் அந்த அரிய வகை பறவையோட எலும்பை காட்டுறாரு. அதை ஆராய்ச்சி பண்ற சயின்டிஸ்டுங்க எல்லாம் இப்படி ஒரு பறவை இருக்கிறதுக்கு சாத்தியமே இல்ல. சார்ல்ஸ் மன்ஸ் ஒருவேளை நம்ம எல்லார்கிட்டயும் போய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கலாம்னு சொல்லிடுறாங்க. அதை தெரிஞ்சுக்கிற சார்ல்ஸ் மன்ஸ் அந்த பறவையை உயிரோட பிடிக்காம நான் இங்க திரும்ப வரமாட்டேன்ட்டு அந்த மலைக்கு போயிடுறாரு. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க அந்த 10 வயசு குட்டி பையன், ஆக்சுவலா அவனோட பேரு கால். நானும் பெரிய பையனா ஆயிட்ட பிறகு சார்ல்ஸ் மன்ஸ் மாதிரி பெரிய பிளைட்ல எல்லாம் பறப்பேன் அப்படின்ட்டு சத்தமா கத்திக்கிட்டே கையில ஒரு பலூனை பிடிச்சுக்கிட்டு அவனோட வீட்டுக்கு ஓடி போயிட்டு இருக்கான். அந்த சமயத்துல ஒரு பாலடைஞ்ச வீட்டுக்குள்ள இருந்து அட்வென்ச்சர் இஸ் அவுட் தேர் அப்படின்ட்டு ஒரு குட்டி பொண்ணோட குரல் கேக்குது. அதை கேட்டு வீட்டுக்குள்ள போய் பார்த்தா கால் மாதிரி எலின்ற ஒரு குட்டி பொண்ணு சார்ல்ஸ் மன்ஸ ஃபேனா நினைச்சு அந்த வீட்டை பிளைட் மாதிரி ரெடி பண்ணி பாரடைஸ் ஃபால்ஸ்க்கு போற மாதிரி விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ காலை பாக்குற எலி, யாரப்பா நீ? இந்த வீட்டுல தைரியமானவங்களுக்கு தான் இடம் உண்டுன்ட்டு மாடியில உடைஞ்சு போயிருக்க ஒரு இடத்தை தாண்டி காட்டுன்ட்டு காலை தள்ளி விட்டுறாங்க. காலம் தைரியமா போய் கீழே விழுந்து அவரோட காலை உடைச்சுக்கிறாரு. என்னடா ஃபர்ஸ்ட் மீட்லயே இந்த பொண்ணு நம்மளோட காலை உடைச்சிட்டாலேன்ட்டு நைட்டு வீட்டுல ஃபீல் பண்ணிட்டு இருக்க சமயத்துல அவரோட ஜன்னல்ல இருந்து ஒரு பலூன் வருது. யாரான்னு பார்த்தா எலிதான் அவனுக்காக அந்த பலூன் அனுப்பிச்சு ஜன்னல் வழியா வீட்டுக்குள்ள வந்து, கால், நான் உன்கிட்ட ஒரு ரகசியத்தை சொல்ல போறேன். இதுதான் என்னோட அட்வென்ச்சர் புக். இது வரைக்கும் நான் யார்கிட்டயும் இதை பத்தி சொன்னதே இல்ல. எனக்காக நீ காலெல்லாம் உடைச்சுக்கிட்ட இல்லையா, அதனாலதான் உன்கிட்ட மட்டும் காட்டுறேன்ட்டு அந்த புக்கை திறந்து காட்டுறாங்க. அதுல அவங்க பெரிய பொண்ணு ஆயிட்ட பிறகு அந்த பாரடைஸ் ஃபால்ஸுக்கு போய் சந்தோஷமா வாழுவன்ற மாதிரி எல்லாம் எழுதி பிக்சர்ஸ் எல்லாம் ஒட்டி வச்சிருக்காங்க. அதை பாக்குற காலுக்கும் செம்ம எக்ஸைட்மெண்ட். ஏன்னா அவனுக்கும் அங்க போகணும்ன்றதுதான் ஆசை. எலி அந்த நோட்ல பாரடைஸ் ஃபால்ஸோட போட்டோ எல்லாம் ஒட்டி அங்க அவங்க வீடு இருக்கிற மாதிரி வச்சு அங்கதான் நான் போய் வாழ போறேன்ட்டு எல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. அப்புறம் நடு பேஜ்ல அங்க போயிட்டு பிறகு நான் என்னென்னலாம் பண்ணுவேன்ட்டு ஸ்டப்ஸ் ஐ எம் கோயிங் டு டூ அப்படின்ட்டு எழுதி வச்சு நான் அங்க போய் போட்டோஸ் எல்லாம் எடுத்து அதை ஒட்டி எழுதுவேன். ஆனா எனக்கு அங்க எப்படி போறதுன்ட்டு தான் தெரியல கால் அப்படின்ட்டு சொல்ற சமயத்துல கால் மேல தொங்குற ஒரு பிளேன் பொம்மைய பாக்குறத பாக்குற எலி, நீதான் என்ன அங்க கூட்டிட்டு போகணும், ப்ராமிஸ் பண்ணு, கிராஸ் யுவர் ஹார்ட்னு சொல்றாங்க. காலும் ப்ராமிஸ் பண்ணி கிராஸ் ஹார்ட் பண்ணிடுறாரு. உடனே எலி அவங்க ஷர்ட்ல நிறைய சோடா பாட்டில் முடியெல்லாம் பெரிய பேட்ச்னு நினைச்சு குத்தி வச்சிருப்பாங்க. அதுல இருந்து ஒரு சோடா பாட்டில் முடிய எடுத்து காலுக்கு குத்தி விட்டு, உனக்கு ஒண்ணு தெரியுமா கால், எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம பெரியவங்க ஆயிட்ட பிறகு கல்யாணம் பண்ணிக்கலாம், அட்வென்ச்சர் இஸ் அவுட் தேர் அப்படின்ட்டு ஜன்னல் வழியாவே வெளியே போறாங்க. காலுக்கோ யாரா இந்த பொண்ணு, என்ன நடந்ததுன்னே ஒண்ணுமே புரியல. கட் பண்ணா கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் அவங்களே நிஜமா லவ் பண்ணி கல்யாணமே பண்ணிக்கிறாங்க. அப்புறம் அவங்க சின்ன வயசுல விளையாண்ட வீடு நிஜமாலே வாங்கி அதை ரெனோவேட் பண்ணி அதுலயே வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் பார்க்ல மேகங்களை பார்த்து படுத்துட்டு இருக்க சமயத்துல எலி அந்த மேகங்கள் எல்லாத்தையும் குழந்தைகளா கால் கிட்ட காட்டுறாங்க. அடிப்பாவி, ஒரு குழந்தை காட்டுவேன்னு பார்த்தா இத்தனை குழந்தை காட்டுற, சரின்ட்டு அவங்க வீட்டுக்கு போய் பிறக்க போற குழந்தைகளுக்காக ரூம் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு நாள் செக்அப்க்கு போகும்போது டாக்டர் எலிக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்ட்டு சொல்லிடுறாரு. அதனால மனசு உடைஞ்சு போற எலி எப்பயுமே தனியா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கால் அவங்க சின்ன வயசுல விளையாண்ட அவங்களோட அட்வென்ச்சர்ஸ் புக் எடுத்துட்டு போய் கொடுக்கறாரு. அதுக்கப்புறம் பாரடைஸ் ஃபால்ஸ் போறதுக்காக அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் கொஞ்சமா காசு எது வைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த காசு எல்லாமே வேற வேற அத்தியாவசிய தேவைகளுக்காக அந்த காசை பயன்படுத்திக்கிறாங்க. அப்படியே அவங்களோட நாட்கள் வேகமா நகர 70 வயசு வரைக்கும் அவங்க சந்தோஷமான ஒரு வாழ்க்கைய வாழ்றாங்க. ஆனா அவங்க சின்ன வயசுல ஆசைப்பட்ட ஒரு விஷயத்த இப்ப வரைக்கும் நிறைவேற்ற முடியலன்ட்டு ஃபீல் பண்றாங்க. அப்போ ஒரு நாள் கால் எலிய பாரடைஸ் ஃபாலுக்கு தான் கூட்டிட்டு போக முடியல, அட்லீஸ்ட் ஃபிளைட்லயாவது ஒரு முறை கூட்டிட்டு போகலாம்னு டிக்கெட் எடுத்துட்டு அவங்க வழக்கமா மீட் பண்ற பார்க்குக்கு கூட்டிட்டு போய் சொல்லலாம்னு பார்த்தா எலி உடம்பு முடியாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிடுறாங்க. அப்ப எலி அவங்க வாழ்க்கையோட கடைசி தருணங்கள்ல அவங்களோட அட்வென்ச்சர் புக்கை கால் கிட்ட கொடுத்து, என் லைஃப்ல கிடைச்ச பெரிய அட்வென்ச்சர் நீ தான் கால்னு சொல்லி உயிரை விட்டுறாங்க. அவங்களோட இறுதி சடங்கெல்லாம் முடிச்சிட்ட பிறகு காலோ, இனிமே நீ இல்லாம நான் எப்படி வாழ போறேன்ட்டு தெரியல எலின்ட்டு மனசுலயே நினைச்சிட்டு வீட்டுக்கு வர்றாரு. சரி, என்ன நடந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு லைஃப் ஹாஸ் டு மூவ் ஆன்ல அந்த மாதிரி அடுத்த நாள் காலையில எழுந்து
இருந்துக்கிறாரு. அந்த வீடு ஃபுல்லா எலியோட போட்டோஸ், அவங்க யூஸ் பண்ண பொருட்கள் எல்லாத்தையும் பத்திரமா வச்சுக்கிட்டு இன்னும் எலி அவர் கூட தான் இருக்காங்கன்ற மாதிரி நினைச்சு அவங்க கூட பேசிட்டே நார்மலா வாழ ஆரம்பிக்கிறாரு. இங்க பாரு எலி, நம்ம வீட சுத்தி இருந்த மரங்கள் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு இவனுங்க பில்டிங்கா கட்டிட்டு இருக்கானுங்கன்ட்டு புலம்பிட்டு இருக்காரு. அப்போ ஒரு நாள் ரசல்ன்ற ஒரு குட்டி பையன் அவரோட வீட்டுக்கு வந்து, அங்கிள் என்னோட பேரு ரசல், நான் வயசானவங்களுக்கு உதவி பண்ணி ஒரு பேட்ச் வாங்கணும், உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுதான்ட்டு கேக்குறான். காலோ அவருக்கும் எலிக்கும் குழந்தை இல்லாதனால மத்த குழந்தைங்களை பார்த்தா அவாய்ட் பண்ணுவாரு. அந்த மாதிரி ரசலையும், அப்பா எனக்கு எந்த உதவியும் தேவையில்ல, ஃபர்ஸ்ட் நீ இங்க இருந்து கிளம்புன்ட்டு துரத்துறாரு. ஆனா ரசல் அங்க இருந்து போகாம, ப்ளீஸ் ப்ளீஸ் அங்கிள், எனக்கு இன்னும் ஒரு பேட்ச் தான் பாக்கி, உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் கேளுங்க அங்கிள், நான் பண்றேன்னு கேட்க, காலும் அவர் வளர்க்காத ஒரு பூனைக்குட்டி இன்னும் வீட்டுக்கு வரல, அதை கண்டுபிடிச்சு கொண்டுட்டு வான்னு சொல்லி அவனை அனுப்பிச்சிடுறாரு. அந்த சமயத்துல வீட்டுக்கு வெளியே பில்டிங் வேலை பார்த்துட்டு இருக்கவங்க ஒரு வண்டியால எலியும் காலும் சேர்ந்து அவங்க கைரேகையெல்லாம் வச்சு செஞ்ச ஒரு லெட்டர் பாக்ஸ் இடிச்சு கீழே தள்ளிடுறாங்க. அதை பாக்குற கால் வேகமா ஓடி வந்து, ஏன்டா ஒழுங்கா வேலை பார்க்க மாட்டீங்களாடான்ட்டு அவரோட வாக்கிங் ஸ்டிக்ல ஒருத்தர் அடிச்சிடுறாரு. இந்த சம்பவத்தை அவர் சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே கவனிச்சிடுறாங்க. இத காரணமா வச்சு அவர் மேல கோர்ட்ல கேஸ் போட்டு அவரோட வீட்டை ஆக்கிரமிச்சிடலாம்னு இந்த பில்டிங் காரங்க எல்லாம் பிளான் பண்றாங்க. அதுக்கேத்த மாதிரி கோர்ட்லயும், நீங்க தனியா இனிமே என்ன பண்ண போறீங்க, முதியோர் இல்லத்துல இருங்கன்ட்டு ஆர்டர் போட்டுடுறாங்க. காலுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாம அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா முழிச்சுட்டே இருக்காரு. அப்போ எலியோட அட்வென்ச்சர்ஸ் புக் எடுத்து பாக்குறாரு. அதுல எலி பாரடைஸ் ஃபால்ஸ்க்கு போயிட்ட பிறகு நான் என்னென்னலாம் பண்ணுவேன்ட்டு எழுதி வச்சிருக்க பேஜ பார்த்து எலிக்கு பண்ண ப்ராமிஸ ஞாபகப்படுத்தி மறுபடியும் எலிக்கிட்ட உன்னை பாரடைஸ் ஃபால்ஸ்க்கு கூட்டிட்டு போவேன்ட்டு ப்ராமிஸ் பண்ணி கிராஸ் ஆட் பண்றாரு. விடிஞ்சோன்னு கோர்ட்ல ஆர்டர் போட்டதால காலை முதியோர் இல்லத்துக்கு கூட்டிட்டு போறதுக்காக 2 பேரும் காலையில வராங்க. அவங்க 2 பேரும் பாவம் தான். இந்த தாத்தா அவரோட மனைவி ஞாபகமா இந்த வீட்டை இடிக்க விடக்கூடாதுன்ட்டு அவரால் முடிஞ்ச அளவு போராடினாரு. ஆனா கோர்ட்ல இப்படி சொல்லிட்டாங்களே, சரி நம்மனால என்ன பண்ண முடியும், அவரை முதியோர் இல்லத்துக்கு கொண்டு போய் விட்டுலான்ட்டு லக்கேஜ் எடுத்துட்டு போற சமயத்துல பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த வீட்டுல இருந்து லட்சக்கணக்கான ஈலியம் பலூன்கள் அந்த வீட்டு மேல பறந்து அந்த வீட்டையே அப்படியே அலாக்கா மேல தூக்கிட்டு பறக்க ஆரம்பிக்குது. அத பாக்குற அந்த ஊர்ல இருக்கிறவங்க, இங்க பாடுற அந்த தாத்தா அவரோட வீட்டையே ஸ்பேஸ்ஷிப்பா மாத்தி மேல பறந்து நிக்கிறாருன்ட்டு ஆச்சரியத்துல பாத்துட்டு இருக்காங்க. இப்போ கால் முதியோர் இல்லத்துக்கு போகாம எங்க போய் நிக்கிறாருன்னு பார்த்தா, எலிய ஆசைப்பட்ட மாதிரி அந்த வீட்டையே பாரடைஸ் பாலுக்கு எடுத்துட்டு போய் நிற்காரு. அப்போ சடனா யாரோ கதவை தட்டுறாங்க. என்னடா நம்ம அந்தரத்துல பறந்து நிக்கிறோம், இப்ப எவன்டா கதவை தட்டுறான்ட்டு திறந்து போய் பார்த்தா அந்த குட்டி பையன் ரசில பயத்துல அங்க நின்னுக்கிறான். நீ என்னடா பண்றேன்னு கேட்டா, தாத்தா காலைல ஸ்கூல் போறதுக்கு முன்னாடி உங்க பூனையை கண்டுபிடிச்சு குத்தலான்னு வந்தேன், திடீர்னு நீங்க வீட்டை எத்தனை எங்கேயோ கிளம்பிட்டீங்க, ரொம்ப பயமாகுது தாத்தா, கொஞ்சம் உள்ள விடுங்கன்னு உள்ள வந்து சேட்டை பண்ணுகிறான். அந்த சமயத்துல கால் வீடு இன்னும் ஹைட்டா பறக்கணும்ன்றதுக்காக சில பலூன்கள் எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்க சமயத்துல ஒரு புயல்ல மாட்டிக்கிறாங்க. ரசல் தான் காலை கூப்பிட்டு, தாத்தா இங்க பாருங்க நம்ம பயங்கரமான மலையில மாட்டிக்க போறோம்னு சொல்லி காட்டுறாங்க. காலுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாம வீட்டை திருப்பி அந்த புயல்ல இருந்து எஸ்ஸாகலாம் ட்ரை பண்றாங்க. ஆனா வகையா அந்த புயல்ல மாட்டிக்கிறாங்க. வீட்டுல இருக்கிற பொருட்கள் எல்லாம் கண்ணா பின்னாடி இடிஞ்சு விழுது. காலு ரசலை எதையாவது கெட்டியா பிடிச்சுக்கோன்னு சொல்ல கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா புயலை கடந்து மேகங்களுக்கு மேல அந்த பலூனோட கெப்பாசிட்டி எவ்வளவு ஹைட்டுக்கு பறக்குமோ அவ்வளவு தூரத்துல பறந்துட்டு இருக்காங்க. அப்ப கால் கீழே விழுந்த எலியோட போட்டோ எடுத்து மாட்டிட்டு ஜன்னல் வழியா வந்து பாக்குறாரு. என்னடா இவ்வளவு ஹைட்ல பறந்துட்டு இருக்கும்ட்டு சில பலூன்களை ரிலீஸ் பண்றாரு. அப்ப மெதுவா மேகங்கள்ல இருந்து வீடு கீழே இறங்குற சமயத்துல ஏதோ கல்லுல பட்டு அடிபடுது. காலுக்கும் ஒண்ணுமே புரியல, எவனா இங்க வந்து கல்ல நட்டு வச்சதுன்னு தெரியாம வீட்டுல இருந்து கீழே குதிச்சு அந்த பலூன்கள் எல்லாத்தையும் மெயினா கண்ட்ரோல் பண்ற ஒரு கயிறை பிடிச்சி இழுத்து வீடை பறக்க விடாம பத்திரமா பிடிச்சுக்கிறாரு. ரசலுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாம அவரே போய் கட்டி பிடிச்சுக்கிறான். சரி இப்ப எங்கதான் இருக்காங்கன்னு பார்த்தா ஒரு மலையோட உச்சியில இருக்காங்க. எந்த மலைன்னு பார்த்தா பாரடைஸ் ஃபால்ஸ் பக்கத்துல இருக்கிற மலை. பாரடைஸ் ஃபால்ஸ பாக்குற காலோ, எலி நீ நினைச்ச மாதிரியே பாரடைஸ் ஃபால்ஸ் ரொம்ப அழகா இருக்குன்ட்டு சொல்றாரு. உடனே செம்ம எக்ஸைட்மெண்ட்ல, ஹே குட்டி பையா நம்ம பாரடைஸ் ஃபால்ஸ்க்கு போக போறோம், டக்குன்னு என் மேல ஏறி வீட்டுல போய் என்னையும் மேல தூக்குன்றாரு. ரசலும் அப்படியா தாத்தா, தோ ஏறன்ட்டு ட்ரை பண்றான். ஆனா அவனால 1 இன்ச்சுக்கு மேல ஏற முடியல. அட பொடி பயலே, சட்டையில எத்தனை பேட்ச் குத்தி வச்சுக்கிறேன், ஆனா அந்த ரோப்ப கூட உன்னால ஏற முடியலையாடான்ட்டு ரசல திட்டுறாரு. ரசலோ, தாத்தா நான் எதுவுமே பிராக்டிக்கலா பண்ணது இல்ல தாத்தா, எல்லாமே மனப்பாடம் பண்ணி எழுதி வாங்கின பேட்ச்ன்றான். என்னமோ சொல்றப்போ சரி இப்ப நாம இந்த கயிறை பிடிச்சுக்கிட்டு வீடை இழுத்துக்கிட்டே தான் போனோம், என் பின்னாடியே வான்றாரு. அந்த சமயத்துல அந்த மலையில நிறைய வெறி பிடிச்ச டாக்ஸ் எதையோ தேடிட்டு இருக்கு. அது தெரியாம அவங்க 2 பேரும் மலையிலேயே பாரடைஸ் ஃபால்ஸ் நோக்கி நடந்துட்டு இருக்காங்க. அப்ப ரசலோ, தாத்தா என்னால ரொம்ப முடியல தாத்தா, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போலாம்ன்றான். காலோட அங்க போய் ரெஸ்ட் எடுத்துக்கலான்றாரு. இல்ல இல்ல எனக்கு அர்ஜென்ட்டா சூச்சு வருது, இதாங்க பேக பிடிங்கன்ட்டு இலைகளை விளக்கிட்டு வேகமா ஓடி போறான். அந்த சமயத்துல விசித்திரமான ஏதோ ஒரு ஜந்துவை பாக்குறான். அப்ப அது ரசல் கையில வச்சிட்டு இருக்க சாக்லேட்டை சாப்பிடுது. ஹே உனக்கு சாக்லேட்னா ரொம்ப பிடிக்குமா, பயப்படாத நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன், வெளியே வான்றான். அப்ப அது வெளியே வந்துட்டோன்னு இனிமே நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸ் கால் கிட்ட கூட்டிட்டு போய் காட்டுறான். அதை பாக்குற காலோ, குடி பையனே அது உன்னை ஏதா பண்ற போதுன்ட்டு பயத்துல
ரசலை புடிச்சு அவர் பக்கமா இழுத்துக்கிறாரு. ஆனா அந்த ஜந்துவோ ரசல் கூட பாசமா விளையாடிட்டு இருக்கு. தாத்தா இதையும் நம்ம பாரடைஸ் ஃபால்ஸுக்கே கூட்டிட்டு போலாம் தாத்தா, நான் இதுக்கு பேரு கூட வச்சிருக்கேன், என்ன பேரு தெரியுமா, கெவின் அப்படின்றான். உன்னையே நான் திரும்ப எப்படி வீட்டுக்கு அனுப்ப போறேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன், நீ இதுல எக்ஸ்ட்ரா டிக்கெட் வேற சேர்க்க பாக்குறியா, அதெல்லாம் கிடையாதுன்றாரு. ஆனா ரசல் அவருக்கு தெரியாம கொஞ்சம் கொஞ்சமா சாக்லேட் போட்டுட்டு அந்த பறவை அவனை பின்தொடர்ந்து வர மாதிரியே பண்ணிட்டு இருக்கான். காலம் அவங்களும் வீட்டை இழுத்துட்டே பாரடைஸ் ஃபாலை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல அங்க கியூட்டான ஒரு டாக் வருது. அந்த டாக பாக்குற ரசல் தாத்தா இந்த டாகையும் நம்மளே வச்சுக்கலாம்ன்றான். ஏண்டா பாக்குற எல்லாத்தையும் வச்சுக்கலாம்னு சொல்லுகிற கொண்டாரம் கம்மன்னுறா, இங்க எவன்டா நாயை வளர்க்குறான்ட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த சமயத்துல அந்த நாய் அது கழுத்துல மாட்டிக்கிற ஒரு டிவைஸால பேச ஆரம்பிக்குது. அந்த சத்தத்தை கேட்டு இந்த பறவை அந்த நாய் மேல போய் பாஞ்சி, நீ என்ன பிடிக்க தான் வந்திருக்கிறியா, உன்னை என்ன பிடிக்க விட மாட்டேன்ட்டு கத்துது. அதை பாக்குற காலம் அதுங்க ரெண்டும் அங்கேயே சண்டை போட்டுட்டு இருக்கட்டும், நீ வா ரசல் நாம போயிடலாம்ட்டு போறாரு. ரசலோ செல்லங்களா சண்டை போடாம பின்னாடியே வாங்க இல்லைன்னு தொலைஞ்சிடுவீங்கன்றான். அப்போ அந்த மலையில இருக்கிற மத்த வெறி பிடிச்ச நாய்ங்களா இந்த பறவையோட காலேஜை பார்த்து அதை பின்தொடர்ந்து அந்த பறவையை நாம இன்னைக்கு எப்படியாவது பிடிச்சே ஆகணும், நம்ம மாஸ்டர் அப்பதான் நமக்கு வெகுமதி கொடுப்பாருன்ட்டு அதுங்களும் அதோட கழுத்துல மாட்டிக்கிற டிவைஸால பேசிக்கிட்டு அந்த பறவையோட காலேஜை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. இங்க கால் கொண்டாரு ரெஸ்ட் எடுக்கலான்னு திரும்பி பார்த்தா அந்த கியூட்டான டாகும் பறவையும் ரசல் கூடவே வந்துட்டு இருக்கு. செம்ம கடுப்பான கால் அவரோட வாக்கிங் ஸ்டிக்ல இருக்கிற ஒரு பால் எடுத்து தூக்கி போட்டு அதை எடுத்துட்டு வான்ட்டு அந்த டாகை துரத்திட்டு ரசல் கிட்ட கொஞ்சம் சாக்லேட்டை வாங்கி தூக்கி போட்டு அதை நீ எடுத்துட்டு வான்ட்டு அந்த பறவையை அனுப்பிச்சிட்டு வேகமா அவரும் ரசலும் வீடு இழுத்துக்கிட்டு பாரடைஸ் ஃபால்ஸ் நோக்கி ரொம்ப தூரம் வந்துட்டாங்க. அப்பாடா எப்படியோ அந்த நாயும் அந்த பறவை தொலைல இருந்து தப்ஷோண்டான் சாமின்னு உட்கார சமயத்துல அதுங்க ரெண்டும் அவர் முன்னாடி வந்து நிக்குது. ஐயோ என்னடா பண்றது, சரி இருட்டிடுச்சு, மழை வேற பெய்யுது, இன்னைக்கு இங்கே தங்கிட்டு காலையில நம்மளோட பயணத்தை தொடரலாம்னு ஒரு டென்ட் மாதிரி போட்டு உட்காந்து இருக்காங்க. அந்த சமயத்துல கால் ரசல் கிட்ட உன்னோட அப்பா என்னடா பண்றாருன்னு கேக்குறாரு. அதை ஏன் தாத்தா கேக்குறீங்க, என்னோட அப்பாவை பார்த்தே நான் ரொம்ப நாள் ஆகுது, பில்லிஸ் நான் என்னோட அப்பாவை ரொம்ப தொந்தரவு பண்றேன்ட்டு சொல்லி சொல்றாங்க அப்படின்றான். அட புடிப்பையில என்னடா அம்மாவை பில்லிஸ்ன்னு பேர் சொல்லி கூப்பிடுறேன்னு கேட்டா பில்லிஸ் என்னோட அம்மா கிடையாதுன்றான். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா ரசலோட அம்மா இறந்துட்டாங்க. அவங்க இறந்துட்ட பிறகு ரசல் ரொம்ப குடும்பத்தனம் பண்றான்ட்டு அவனை பாத்துக்க முடியாம அவனோட அப்பா ரசல அனாதலத்துல செத்துட்டு இருக்காரு. அதை கேக்குற காலுக்கோ எலியோட ஞாபகம் தான் வருது. அவங்க ரெண்டு பேரும் குழந்தை இல்லாம கஷ்டப்பட்டாங்க, இங்க இந்த குழந்தை அப்பா அம்மா இல்லாம கஷ்டப்படுறான். அப்புறமா அப்படியே தூங்கிட்டு விடிஞ்சிட்டோன்னு எழுந்துட்டு அந்த பறவையும் நாய் எழுந்துக்கிறதுக்குள்ள வா ரசல் ஓடி போலாம்ட்டு சொல்றாரு. ஆனா ரசல் அவன் எழுண்டோன்னா அந்த பறவையும் நாயும் எழுப்பி விட்டுறான். அப்ப அந்த பறவை தூரத்துல இருக்கிற ஒரு இடத்த பார்த்து கத்துது. எதுக்குடான்னு பார்த்தா அதோட குட்டிங்களா அங்க பசியில அழுதுட்டு இருக்கு. அதை கவனிக்கிற ரசலோ ஐயோ அப்ப இந்த பறவை கேர்ள் பறவையா, அது தெரியாமனா அதுக்கு பாய் பேரு கெவின்னு வச்சிட்டேனேன்றான். அப்புறம் தாத்தா நான் அம்மா இல்லாத மாதிரி கஷ்டப்படுற மாதிரி கெவினோட குட்டிங்களும் அம்மா இல்லாம கஷ்டப்படக்கூடாது தாத்தா, நம்ம எப்படியாவது அதோட குட்டிங்களோட சேர்த்துலாமன்றான். ஆனா அந்த சமயம் பார்த்து அந்த பறவையை தேடிட்டு இருந்த மத்த வெறி பிடிச்ச நாய்ங்களா அங்க வந்துடுது. அந்த நாய்ங்களை பாக்குற கெவினோ வீட்டுக்கு மேல இருக்கிற பலூன்களுக்கு நடுவுல போய் ஒளிஞ்சுக்குது. அந்த பறவை எங்க இருக்குன்ட்டு தெரியாதனால காலையும் ரசலையும் அந்த நாய்ங்க வீட்டோட சேர்த்து அவரோட மாஸ்டர் கிட்ட அழைச்சிட்டு போகுதுங்க. யாரா அந்த நாய்ங்களோட மாஸ்டர்னு பார்த்தா சார்ல்ஸ்மன்ஸ் வராரு. அவரை பார்த்தோன்னா கால் சார்ல்ஸ் நீங்களா, எனக்கும் என்னோட மனைவி எல்லிக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும் தெரியுமா, இன்ஃபேக்ட் உங்களாலதான் எங்களுக்கு பாரடைஸ் ஃபால்ஸே பிடிக்க ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லி சந்தோஷமா சார்ல்ஸ்மன்ஸ் கிட்ட கை கொடுத்து பேசிட்டு இருக்காரு. அதையெல்லாம் கேக்குற சார்ல்ஸ்மன்ஸோ மனைவிக்காக வீடையே தூக்கிட்டு பாரடைஸ் ஃபால்ஸ்க்கு போலாம்னு வந்துட்டீங்களா, சரி வந்ததுதான் வந்துட்டீங்க, வாங்க கொஞ்ச நேரம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்புங்களேன்ட்டு அவரோட ஏர்கிராப்டுக்குள்ள காலையும் ரசலையும் கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. உள்ள போற வழியெல்லாம் விதவிதமான விலங்குகளோட எலும்பு கூடுகளா இருக்கு. அதையெல்லாம் காட்டி இதெல்லாம் நான் கண்டுபிடிச்ச பொக்கிஷங்க, இதே மாதிரி ஒரு விசித்திரமான பறவை இருக்குன்ட்டு கீழே சொன்னா யாருமே என்ன நம்பல, நான் போய் சொல்றேன்னு சொல்லி எனக்கு ஏமாத்துக்காரன்ட்டு முத்திர குத்துட்டாங்க. அதனாலதான் நான் அந்த பறவைய உயிரோட இல்ல சாகடிச்சாது புடிச்சிட்டு அவங்க கிட்ட கொண்டு போய் காமிச்சு நான் ஏமாத்துக்காரன் இல்லன்ட்டு கெவின் மாதிரி இருக்கிற ஒரு எலும்பு கூட்ட காட்டுறாரு. அதை கேக்குற காலம் ஆஹா இவன் அந்த பறவைய பிடிக்கணும்ட்டு பைத்தியமே ஆயிட்டான் போலேன்ட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த சமயத்துல ரசலோ சார்ல்ஸ் தாத்தா நீங்க இவ்வளவு நேரம் கெவினை பத்தி தான் பேசிட்டு இருக்கீங்களா, கெவினை பிடிக்கணும்னா சாக்லேட் கொடுத்துருந்தீங்கன்னா அதுவே வந்திருக்குமே, அது தெரியாம நீங்க தாத்தா அவரை வரைக்கும் இங்கே இருந்தீங்களா, உங்களை நினைச்சா எனக்கு சிரிப்பா வருதுன்றான். அதை கேட்டு செம்ம கடுப்பாகிற சார்ல்ஸ் பொடிப்பையில உன்னை நான் அப்புறமா பாத்துக்கிறேன், சரி கால் அந்த பறவை உன்கிட்ட தான் இருக்கு போல இந்த பையன் சொல்றத பார்த்தா, ஒழுங்கா அதை என்கிட்ட ஒப்படைச்சிட்டீங்கன்னா உன்னை எதுவும் பண்ணாம விட்டுருவேன்றாரு. அதை கேட்கிற காலோ ஐயோ சார்ல்ஸ் இவன் குட்டி பையன் ஏதோ தெரியாம வளரிட்டான், அந்த மாதிரி பறவையெல்லாம் நாங்க எதுவும் பார்க்கலன்ட்டு வேகமா வெளியே வந்து அவரோட வீடை எடுத்துட்டு ஓட பாக்குறாரு. உடனே சார்ல்ஸ் அவனோட நாய்ங்களை எல்லாத்தையும் அனுப்பிச்சு அவனை தப்பிக்க விடாம உடனே இங்க கூட்டிட்டு வாங்கன்ட்டு அந்த நாய்ங்க எல்லாத்துக்கும் ஆர்டர் போட்டுறான். அதை கேட்டோன்னா அந்த நாய்ங்களும் அவரை விடாம துரத்திட்டு இருக்கு. காலாலையும் ஒரு கட்டத்துக்கு மேல வேகமா ஓட முடியல. அதை பாக்குற கெவின் கீழே
கீழே வந்து காலையும் ரசலையும் அது மேல தூக்கிக்கிட்டு அந்த நாய்ங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வந்து மலைகள் எல்லாம் தாண்டி வேகமா காலையும் ரசலையும் காப்பாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கு. அப்ப அந்த கியூட்டான டாக் நீங்க இந்த மலையை தாண்டிடுங்க அப்பதான் அந்த நாய்ங்கனால வர முடியாதுன்ட்டு இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ற சமயத்துல ஒரு நாய் பறந்து வந்து கெவினோட காலை கடிச்சிடுது. அதனால கெவினால நிக்க கூட முடியல. ரசல் தான் அவன் பேக்ல இருக்கிற பேண்டேஜ் எடுத்து கெவினோட காலுக்கு போட்டு விட்டு இந்த நிலைமையில நம்ம கெவினை தனியா விட்டுட்டு போக கூடாது தாத்தான்றான். காலுக்கோ என்ன பண்றதுன்னு தெரியல. பாரடைஸ் ஃபால்ஸ்க்கு போறதா இல்ல அந்த பறவை அதோட குட்டிங்களோட சேர்க்கறதான்ட்டு யோசிக்கிறாரு. சரி ஓகே, ரசல் சொல்றதும் கரெக்ட் தான். கெவின் இல்லைன்னா நம்ம அந்த நாய்ங்க கிட்ட இருந்து தப்பிச்சிருக்கவே முடியாது. சரி அதை ஃபர்ஸ்ட் அதோட குட்டிங்களோட சேர்த்துடலாம்ட்டு கெவினை வீட்டுல படுக்க வச்சுட்டு அதோட இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல அந்த கியூட்டான டாகும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அங்க வந்துடுது. ஒரு கட்டத்துல கெவின் இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல வந்துட்டோன்ட்டு கெவினை இறக்கி போக சொல்ற சமயத்துல சார்ல்ஸ்மன்ஸ் அந்த கியூட்டான டாக் கழுத்துல இருக்கிற டிவைஸை வச்சு அவங்க இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சு இந்த பறவையை வந்து பிடிச்சிடுறான். அதை பாக்குற ரசல ஓடி போய் அந்த பறவையை காப்பாத்த ட்ரை பண்றான். ஆனா அவனால அந்த வலைய கழட்டவே முடியல. தாத்தா வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்ட்டு காலை கூப்பிடுறான். ஆனா அந்த சமயத்துல சார்ல்ஸோ கீழே வந்து காலோட வீடை எரிக்க பாக்குறான். உன்னோட மனைவிக்கு பிடிச்ச வீடை காப்பாத்த போறியா இல்ல அந்த பறவையை காப்பாத்த போறியான்ட்டு நெக்கலா கேக்குறான். அதை பாக்குற காலோ கெவினை அங்கேயே விட்டுட்டு வேகமா ஓடி போய் அந்த நெருப்பை அணைச்சிடுறாரு. அந்த சமயத்துல சார்ல்ஸ் அந்த பறவையை எடுத்துட்டு போயிடுறான். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க அந்த கியூட்டான டாகும் ரசலும் தாத்தா நீங்க ஏன் கெவினை காப்பாத்தல? கெவினை காப்பாத்தாம நீங்க உயிர் இல்லாத இந்த வீடை காப்பாத்திட்டீங்களேன்றான். அதை கேக்குற காலோ செம கடுப்பாகி இந்த வீடு தானே என்னோட உயிரே, என்னையும் எல்லியும் பத்தி உங்களுக்கு என்னடா தெரியும் அப்படின்ட்டு பயங்கரமா கத்திடுறாரு. அதை கேட்டோன்னா அந்த கியூட்டான டாக் சோகமா போயிடுச்சு. ரசலும் சோகமா அவரை பின்தொடர்ந்துட்டே வரான். கால் பொறுமையா அவரோட வீடு இழுத்துக்கிட்டு பாரடைஸ் ஃபால்ஸ் நோக்கி போயிட்டு இருக்காரு. பின்னாடி வர ரசலோ ஒரு கட்டத்துக்கு மேல கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாம அவனோட பேட்சை கீழே போட்டு என்னதான் இருந்தாலும் நீங்க பண்ணது தப்பு தாத்தான்ட்டு கோவமா ஒரு கல்லுல போய் உட்காந்துடுறான். காலோ ரசல் தூக்கி போட்ட பேட்ச் எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்து அவரோட சேரையும் எலியோட சேரையும் அவங்க எப்பயும் உட்கார இடத்துல வச்சு அவரோட சேர்ல உட்காந்து எலியோட ஞாபகமா இருக்குன்ட்டு அவங்களோட அட்வென்ச்சர்ஸ் புக் எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அந்த புக்கோட ஃபர்ஸ்ட் பேஜ்லயே பாரடைஸ் ஃபால்ஸுக்கு போறதுதான் என்னோட வாழ்க்கை லட்சியம்ட்டு எலி எழுதி ஒட்டி வச்சிருக்கிறத பார்த்து கண் கலங்குறாரு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு பக்கமா திருப்பி பார்த்து நடுப்பக்கத்துக்கு வந்தா பாரடைஸ் ஃபால்ஸ்க்கு போயிட்டு பிறகு ஸ்டெப்ஸ் ஐ அம் கோயிங் டு டூன்ட்டு எலி எழுதி வச்சிருக்கிறத பார்த்து ஃபீல் பண்றாரு. சாரி எலி, என்னால கடைசி வரைக்கும் உன்னை பாரடைஸ் ஃபால்ஸ்க்கு கூட்டிட்டு போக முடியலன்ட்டு ஃபீல் பண்ணிட்டு அந்த புக்கை க்ளோஸ் பண்ற சமயத்துல பாரடைஸ் ஃபால்ஸ்க்கு போயிட்டு பிறகு அவங்க என்னென்னலாம் பண்ணுவாங்கன்ட்டு எழுதி ஒட்டி வைப்பன்ட்டு எழுதி வச்ச பேஜுக்கு அப்புறமா வேற சில போட்டோஸ் எல்லாம் ஒட்டி சில விஷயங்கள் எல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. அதை இப்பதான் கால் கவனிக்கவே செய்யறாரு. சரி என்ன போட்டோஸ் ஒட்டி வச்சிருக்காங்கன்னு பார்த்தா அவங்க மேரேஜ் பண்ண போட்டோவை ஒட்டி வச்சிருக்காங்க. அதை பாக்குற காலுக்கு சந்தோஷப்படுறதா இல்ல வருத்தப்படுறதான்னு தெரியல. ஏன்னா எலி பாரடைஸ் ஃபால்ஸ்க்கு போயிட்ட பிறகு அங்க இருந்து எடுக்கிற போட்டோஸ்ங்களை தான் இதுல ஒட்டி எழுதி வைக்கணும்ட்டு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலைகளால பாரடைஸ் ஃபால்ஸ்க்கு கடைசி வரைக்கும் போக முடியல. அதனால அந்த பக்கங்கள் எல்லாம் எம்டியா தான் இருக்கும்ட்டு நினைச்ச காலு எலி அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்த போட்டோங்கள் எல்லாம் ஒட்டி வச்சிருக்கிறத பார்த்து ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் எலி அவங்களோட கடைசி தருணங்கள்ல ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது தான் எழுதி ஒட்டி வச்சு கால் கிட்ட கொடுத்துருக்காங்க. ஆனா கால் தான் அது வீட்டுல இருக்கிற வரைக்கும் பார்க்கவே இல்லை கடைசி வரைக்கும். சரி ஏன் கால் கிட்ட இதை பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லன்னு பார்த்தா அவங்கனால பேச கூட முடியாத அளவுக்கு உடல் நலம் இல்லாம ஆயிட்டாங்க. சரி ஓகே, அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சந்தோஷமா இருந்த போட்டோஸ் எல்லாம் ஒட்டி வச்சிருக்காங்க. என்ன எழுதிருக்காங்கன்னு பார்த்தா சில சமயங்கள்ல நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் நம்மளோட வாழ்க்கையில நடக்காமலே போயிடும். ஆனா அதை விட ஒரு அழகான விஷயம் நம்ம வாழ்க்கையில கிடைக்கும். எனக்கு அந்த மாதிரி கிடைச்ச ஒரு அழகான விஷயம் நீ தான் கால். என்னால குழந்தை பெத்துக்க முடியல, என்னால ஆசைப்பட்ட மாதிரி பாரடைஸ் ஃபால்ஸ்க்கு போக முடியலன்ட்டு என்ன ஒரு நாள் கூட நீ வருத்தப்பட வச்சதே இல்ல கால். நான் இந்த பக்கங்களை இப்படி நிரப்புனது மாதிரி உன்னோட வாழ்க்கையில இருக்கிற மீதி பக்கங்களை நீ போய் நிரப்பு. அட்வென்ச்சர் இஸ் அவுட் தேர் அப்படின்ட்டு எழுதி வச்சிருக்காங்க. அதை பாக்குற காலோ எலியோட சேர்ல இருக்கிற ரசலோட பேட்ச் எடுத்து அவரோட அட்வென்ச்சரை தேடி போறேன்ட்டு எலிக்கு ப்ராமிஸ் பண்ணி ரசல் ஆசைப்பட்ட மாதிரியே கெவினை காப்பாத்தலன்றதுக்காக வீட்டுல இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் கீழே போட்டுட்டு இருக்காரு. ஏன்னா சார்ல்ஸ் தீ வச்சதால சில பலூன்கள் எல்லாம் உடைஞ்சிடுச்சு. இருக்கிற பலூன்களை வச்சு வீட பறக்க வைக்கணும்ன்றதுக்காக அந்த பொருட்கள் எல்லாம் கீழே போட்டுட்டு கெவினை தேடி போயிட்டு இருக்காரு. சரி ரசல் எங்கடான்னு பார்த்தா அவன் தனியா 4-5 பலூன் எடுத்து அவன் இடுப்புல கட்டின்னு நானே தனியா கெவினை காப்பாத்துறேன்ட்டு போயிட்டு இருக்கான். காலோ அந்த பொடி பையனுக்கு எவ்வளவு தைரியம் பாருன்ட்டு மனசுல நினைச்சிட்டே வேகமா போயிட்டு இருக்க சமயத்துல அந்த கியூட்டான டாகும் அவர்கிட்ட வந்துடுது. கட் பண்ணா இங்க ரசல் சார்ல்ஸ்மன்ஸ் போயிட்டு இருக்க ஸ்பேஸ் கிராஃப்ட கண்டுபிடிச்சு அதுக்குள்ள போறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அவனை அதுக்குள்ள இருக்கிற நாய்கள் எல்லாம் நோட்டீஸ் பண்ணுது. உடனே அந்த நாய்ங்கெல்லாம் சார்ல்ஸ்மன்ஸ் கிட்ட அந்த பொடி பையன் நம்மளை தேடி இங்கே வந்துட்டான்ட்டு அலர்ட் பண்ணுதுங்க. அதை கேட்கிற சார்ல்ஸ்மன்ஸோ கெவின் கிட்ட போய் உன்னை இந்த வாட்டி என்கிட்ட இருந்து தப்பிக்க விட மாட்டேன், இந்த பொடி பையனை நீங்க தீர்த்து கட்டுருங்கன்ட்டு அந்த நாய்களோட தலைவன் கிட்ட சொல்லிட்டு இவனை தேடி கால் கண்டிப்பா வந்திருப்பான், நான் அவனை
பாத்துக்கிறேன்ட்டு போறாரு. உடனே அந்த நாய்ங்கெல்லாம் ரசல ஒரு சேர்ல கட்டி போட்டு ஸ்பேஸ் கிராஃப்ட்ல இருந்து கீழே தள்ளி விட ட்ரை பண்ணுதுங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம கால் கரெக்டா அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாரு. ரசலோட பேஷா அவர் மாட்டிக்கின்னு அந்த கியூட்டான டாக் கிட்ட என்ன ஆனாலும் கெவினையும் ரசலையும் நம்ம காப்பாத்தணும்ட்டு அவர் வீட்டுல இருந்து சார்ல்ஸ் மன்ஸோட ஸ்பேஸ் கிராஃப்ட்ல ஒரு கயிறு போட்டு கீழே விழ போற ரசலை காப்பாத்தி நீ வீட்லயே இரு, நானும் நம்ம நாயும் போய் கெவினை கூட்டிட்டு வரோம்ட்டு சார்ல்ஸ் மன்ஸோட ஸ்பேஸ் கிராஃப்டுக்குள்ள வராரு. அங்க போய் பார்த்தா கெவினை தப்பிக்க விட்டுற கூடாதுன்றதுக்காக ஒரு நாய் படையே அங்க சுத்தி இருக்கு. இப்ப என்னடா பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்க காலம் அவரோட வாக்கிங் ஸ்டிக்ல இருக்கிற பால் எடுத்து தூக்கி போட்டு இதை யார் ஃபர்ஸ்ட் கொண்டு வராங்களோ அவங்க தான் புத்திசாலி நாயின்றாரு. உடனே அந்த நாய்ங்கெல்லாம் பால் எடுத்துட்டு வரலாம்ட்டு ஓடி போற சமயத்துல அதுங்க எல்லாத்தையும் ஒரு ரூம்ல போட்டு கெவினை காப்பாத்திடுறாரு. அந்த நேரத்துல ரசல் வீட்டுல சும்மா இல்லாம நானும் உங்களுக்கு உதவி செய்வேன்ட்டு வீட்டுல இருந்து கீழே விழுந்துடுறான். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க சார்ல்ஸ் மன்ஸோ ரசலை போட்டு தள்ளுறதுக்காக ஒரு டாக் ஆர்மிய தனியா ஜெட்ல அனுப்பிச்சு கெவினை காப்பாத்தி கூப்பிட்டு போயின்னு இருக்கிற கால் பின்னாடி வந்து அவரை அடிக்க ட்ரை பண்றான். அப்ப அந்த டாக் திரும்பி கால் அலர்ட் பண்ணிடுது. சார்ல்ஸோ அந்த டாக் அடிச்சு ஒரு ரூம்ல போட்டிடுறான். இதெல்லாம் பார்த்து செம்ம கடுப்பாகிற காலோ சார்ல்ஸ் எதிர்த்து சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. சார்ல்ஸ் இங்க பாரு, நாம நல்லவங்கன்ட்டு எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீ போய் சொல்லல, யாருக்கும் கெட்டது நினைக்கல, அதுவே போதும். நீ இந்த பறவையை கொண்டு போய் அவங்களுக்கு நிரூபிக்கணும்லாம் ஒரு அவசியமும் இல்ல. அந்த பறவையோட குட்டிங்க அதுக்காக காத்துட்டு இருக்கா, அதை விட்டுருன்றாரு. ஆனா சார்ல்ஸ் அதெல்லாம் காது கொடுத்து கேட்கவே இல்லை. இங்க ரசலோ வீடு மேல ஏறி வந்து வீட்டை சார்ல்ஸ் மன்ஸோட ஸ்பேஸ் கிராஃப்ட் கிட்ட எடுத்துட்டு போய் அவங்க எல்லாரையும் வீட்டுக்குள்ள வர சொல்ற சமயத்துல சார்ல்ஸ் மன்ஸ் அங்க வந்து சுட ஆரம்பிக்கிறான். சுடுற சத்தத்தை கேட்டு கால் அங்க இருந்து கீழே விழுந்துடுறாரு. உடனே சார்ல்ஸ் வீட்டுக்குள்ள போய் கெவினை பிடிக்கலாம்ன்ற சமயத்துல வீட்டோட கயிறு அருந்து விழுற நிலைமைக்கு வந்துடுது. உடனே கால் எல்லாரும் கயிறை கெட்டியா பிடிச்சுங்கடான்னு சொல்ற சமயத்துல சார்ல்ஸ் மன்ஸ் அங்க இருந்து கீழே விழுந்து செத்துடுறான். அதுக்கப்புறம் கயிறு பிடிச்சி ரசல், கெவின், அந்த டாக் எல்லாம் மேல வந்துடுறாங்க. அந்த சமயத்துல கால் அவரோட வீடு அவரை விட்டு பறந்து போறத ஃபீலிங்கா பாத்துட்டு இருக்காரு. ரசலோ சாரி தாத்தா, உங்களோட வீடை காப்பாத்த முடியாம போயிடுச்சுன்றான். அதுக்கு காலோ பொடி பையில அது வெறும் வீடுதான், ஃபர்ஸ்ட் வா நம்ம கெவினை போய் அதோட குட்டிங்களோட சேர்த்துலாமன்ட்டு கெவினை அதோட இடத்துக்கு போய் விட்டுட்டு இவங்க மறுபடியும் அவங்க வீட்டுக்கே வந்துடுறாங்க. அப்ப ரசலோட ஸ்கூல்ல பேட்ச் தர ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கு. எல்லா பசங்களோட அப்பாவும் வந்து பேட்ச் குத்திட்டு இருக்காங்க. ஆனா அப்ப கூட ரசலோட அப்பா வரவே இல்லை. உடனே கால் வந்து நான் இருக்கேன் ரசலுக்காகன்ட்டு ஸ்கூல்ல கொடுத்த பேட்சை குத்துனது மட்டும் இல்லாம சின்ன வயசுல எலி அவருக்காக குத்துன சோடா பாட்டில் பேட்சையும் குத்தி விடுறாரு. அப்படியே கதையும் முடியுது. சோ கைஸ், நம்ம வாழ்க்கையில ஆசைப்பட்ட விஷயம் நடக்கலன்றதுக்காக வாழ்க்கை அங்கேயே முடிஞ்சிச்சுன்னு நினைக்காதீங்க. அட்வென்ச்சர் இஸ் அவுட் தேர். உங்களோட வாழ்க்கை பக்கங்களை போய் அழகா நிரப்புங்க. இன்னொரு அழகான ஸ்டோரியோட அடுத்த வீடியோல பாப்போம். until then take care, டாடா.